ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃபோன் செட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது லேண்ட்லைன் ஃபோன், மொபைல் ஃபோன், அப்புறம் சார்ஜர், ஹெட்செட் இதெல்லாமே எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்ட்போர்டில் இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து 14 சென்டிமீட்டர் நீளத்துலையும் 10.5 சென்டிமீட்டர் அகலத்துலையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 பக்கமும் சாய்வாக இருக்கிற மாதிரி 2 பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே 14.5 சென்டிமீட்டர் நீளத்துலையும் மேலே வந்து 6.5 சென்டிமீட்டர்லையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி 2 பீஸ் தேவை. அடுத்து வந்து இன்னும் 2 பீஸ் வந்து சாய்வாக இருக்கிற மாதிரி கட் பண்ணணும். அது பார்த்திங்கன்னா இதோட சின்னதாக இருக்கணும். இதோட சைஸை பார்த்திங்கன்னா கீழே வந்து 11.5 சென்டிமீட்டரும் மேலே வந்து 3.5 சென்டிமீட்டர்லையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே கட் பண்ணியிருக்க அட்டையை விட நம்ம சைடில் ஒட்டுற அட்டைக்கு வந்து அளவு அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த அட்டையை வந்து நடுவில் வச்சுட்டு இந்த அட்டையை தான் நம்ம வெளியில் ஒட்ட போகிறோம். ஸோ அதனால் அதை விட கொஞ்சம் அளவு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து ஒட்டிடலாம். நான் வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டுறேன். இது வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டினா எல்லாமே கார்ட்போர்டு தானே, ஸோ அழகாக நிற்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டி இதை வந்து ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ண எல்லா பீஸையும் சேர்த்து வச்சு அழகாக ஒட்டியாச்சு. அடுத்து வந்து பெரிய சைஸில் இருக்க கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. அதில் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணதை சென்டரில் வச்சு இதோட 2 சைட்லையும் சின்னதாக ஒரு சர்க்கிள் வர்ற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு சென்டரில் வந்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த ஃபோனுக்கு வந்து நம்ம ரிசீவர் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அதுக்காக இதை அளவாக வச்சு இந்த மாதிரி நான் வரைஞ்சி இதை கட் பண்ணியும் எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு பீஸ் கட் பண்ணி 2ஐயும் சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க. இதை வந்து இப்போ மேலே செட் பண்ணி பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. அடுத்து வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண பீஸில் மேலே ஓப்பனாக இருக்குல்ல, அந்த இடத்த க்ளோஸ் பண்ணுறதுக்கு கார்ட்போர்டில் சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி ஒட்டிடுங்க. சைடில் வந்து இந்த மாதிரி பா ஷேப்பில் 2 இது கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கரெக்டாக அந்த ரிசீவர் வந்து செட் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே ஒட்டிட்டேன். இதில் வந்து அந்த ரிசீவர் மட்டும் கரெக்டாக நிற்கிதா அப்படின்னு நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஒட்டின அப்புறம் நம்ம கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசீவரை வந்து அப்படி நேராக இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் லைட்டாக வளைச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்ட்போர்ட்லேயே சின்னதாக ஒரு சர்க்கிள் வந்து கட் பண்ணியிருக்கேன். இது வந்து அந்த இடத்துக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை வந்து அந்த இடத்துல நம்ம ஒட்டிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதே அளவுக்கு இன்னொரு சர்க்கிளில் வந்து நான் இன்விடேஷன் கார்ட்லேருந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் கார்ட்போர்ட்லேயுமே கட் பண்ணி எடுக்கலாம். ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம நம்பருக்கு சின்ன சின்ன ஓட்டையாக போடணும். ஸோ அது வந்து கார்ட்போர்டில் கட் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இன்விடேஷன் கார்டுனால் நமக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ட்ரெஸ் வாங்கின அட்டை இல்லை வேறு எந்த அட்டையை வேணாலும் இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சர்க்கிளாக வரைஞ்சிட்டு இது எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அந்த இன்விடேஷன் கார்டே ஒரு சைடு வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கனால நான் வந்து அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் இந்த மாதிரி ஒரு கம்மலை எடுத்து நம்ம மாட்டிட்டு அதை வந்து அப்படியே கார்ட்போர்டில் அழுத்தி விட்டுடலாம். ஸோ கரெக்டாக அது டைட்டாக நிற்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம செட் பண்ணும்போது இதில் வந்து நம்பர் போடுறதுக்கு அந்த சின்ன சின்ன ஓட்டையாக போட்டிருக்கோம்ல, அதில் விரல் வச்சு நம்மளால் சுற்ற முடியும். பழைய காலத்துலலாம் இந்த மாதிரி தானே ஃபோன் இருந்திருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி பண்ணும்போது குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இதில் வந்து நல்லா மாட்டியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோன் வந்து நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர்லாம் நம்ம ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி அந்த சின்ன சின்ன ஓட்டைக்குள்ளே அடியில் இருக்க கார்ட்போர்டில் எழுதிடலாம். அந்த கார்ட்போர்டோட கலர் தெரியக்கூடாது அப்படின்னா நீங்கள் இன்விடேஷன் கார்டை மேலே ஒட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ஒயிட் பேப்பர் ஒட்டிட்டு இதை வந்து ஒட்டிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு அட்டையில் இந்த மாதிரி நீளமாக 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து எல் ஷேப்பில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒட்டிடுங்க. அப்புறம் ஒன்று மேலே ஒன்றா இந்த மாதிரி மாற்றி மாற்றி மடக்கி எண்டு வரைக்கும் இதே மாதிரி நம்ம மடக்கி இதை வந்து ஒட்டிடணும். இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லுமே அதை வந்து மடக்கி ஒட்டியாச்சு. இதை விட இன்னும் கொஞ்சம் நீளமாக இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக இதே மாதிரி அட்டை கட் பண்ணி இன்னொரு பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு இதோட ஜாயின் பண்ணி ஒட்டிடுங்க. நான் வந்து 2ஐயும் தனித்தனியாக ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்லேயே அட்டையை வந்து கட் பண்ணும்போதே நீளமாக இன்னொரு பீஸ் கட் பண்ணி 2ஐயும் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறமா மடக்கி ஒன்று போல் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம அந்த ஸ்ப்ரிங் மாதிரி, அதாவது ஒயர் வந்து அந்த ஃபோனில் இருக்கும்ல, ரிசீவருக்கும் ஃபோனுக்கும் ஜாயின் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இதை ஜாயின் பண்ணி நம்ம ஒட்டிடலாம். அந்த எண்டில் வந்து லைட்டாக அந்த அட்டையை விட்டுருக்கோம்ல, அதை வந்து அப்படியே அந்த ரிசீவரோடு சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். இன்னொரு எண்டுக்கு பார்த்திங்கன்னா அட்டையிலேருந்து சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி அதோட இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அந்த அட்டையோட இன்னொரு எண்டை வந்து ஃபோனோட சைடில் வந்து நம்ம ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ஒயரை வந்து அந்த ஃபோனில் நம்ம ஜாயின் பண்ணிடலாம்.
அவ்வளோதான், நம்ம அழகாக ஃபோன் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து இந்த கார்ட்போர்டை கவர் பண்ணுறதுக்கு நம்ம கலர் பேப்பர் யூஸ் பண்ணியும் ஒட்டலாம் அல்லது பெயிண்ட் பண்ணலாம். நான் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி இது ஃபுல்லுமே பெயிண்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஃபுல்லுமே பெயிண்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லுமே பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து அந்த ரிசீவரில் நம்ம காதில் வைக்கிறதுக்கும் அந்த வாய்க்கிட்ட பேசுகிற இடத்துலையும் நம்ம ஃபோம் ஷீட் கட் பண்ணி அதே ஷேப்பில் ஒட்டிடலாம். ஸோ அது வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து 2 பக்கமும் ஃபோம் ஷீட் பிளாக் கலரில் கட் பண்ணி ஒட்டிட்டேன். அவ்வளோதான், அழகாக நம்ம குட்டியாக ஒரு ஃபோன் வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, கார்ட்போர்டில் இந்த மாதிரி மடக்கிற மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ண போகிறோம். ஸோ ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணும்போது நம்ம ஸ்கெட்ச் பண்ணி யூஸ் பண்ணி நம்மளோட விருப்பப்படி அதை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நான் வந்து ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணுறேன். இல்லை ப்ளைனாக நீங்கள் வந்து கலர் பேப்பர் ஃபஸ்ட்டு ஒட்டிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கலர் பேப்பரில் உங்களுக்கு பிடிச்ச கலரில் வந்து இதை வந்து ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கார்ட்போர்டை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம பேப்பர் ஒட்டும்போது கவனிக்க வேண்டியது ஒன்று என்னென்னா, எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி அந்த அட்டையோட கொஞ்சம் சேர்த்து வச்சு ஒட்டிக்கோங்க. அதில் வந்து சென்டரில் மட்டும் கொஞ்சமாக கேப் விட்டுக்கோங்க. சைட்லலாம் ஒட்டிடுங்க. அந்த சார்ஜிங் பாயிண்ட் வந்து நம்ம மாட்டுறதுக்காக கொஞ்சமாக கேப் விட்டு ஒட்டிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி இதை ஃபுல்லுமே நம்ம வந்து டிசைன் பண்ணிடலாம். நான் வந்து பிங்க் கலரில் இது ஃபுல்லுமே கலர் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி கலர் பண்ணிவிட்டு ஒரு சைடு வந்து பிளாக் கலர் பேப்பரில் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்க்ரீன் மாதிரி அது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிளாக் கலர் பேப்பரில் நான் கட் பண்ணி ஒட்டிட்டேன். ஸோ அதை கூட நீங்கள் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி கலர் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கலர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கீழே நம்பர்லாம் இருக்கிற மாதிரி ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணியே எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ஈஸியாக எழுதிக்கலாம். அல்லது இன்னும் கலர் பேப்பரில் கட் பண்ணி ஒட்டிக்கலாம். ஃபோம் ஷீட்டில் கட் பண்ணி ஒட்டினீங்கன்னா பட்டன் நமக்கு போது சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுவுமே இல்லை அப்படின்னாலும் நம்ம ஈஸியாக இந்த மாதிரி ஒயிட் பேப்பர் மேலேயே எழுதி அழகாக ஃபோன் வந்து ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம ஃபோனோட பின்னாடியும் நம்மளோட விருப்பப்படி இதை எப்படி வேணால் டிசைன் பண்ணிக்கலாம். நான் வந்து சேனலோட நேம் எழுதியிருக்கேன், அப்புறம் சின்னதாக டிசைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட விருப்பப்படி இதை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சார்ஜர் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து கார்ட்போர்டில் இந்த மாதிரி 3 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன சைஸில் ரெடி பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கார்ட்போர்டில் கட் பண்ணி ஒன்று மேலே ஒன்றா வச்சு அந்த கார்ட்போர்டை ஒட்டிடுங்க. அடுத்து வந்து ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி அதை கவர் பண்ணி ஒட்டிடலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயிட் பேப்பர் சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி சின்னதாக ஒரு பெயிண்ட் ப்ரஷோ அல்லது ஒல்லியாக இருக்கிற எதை வேணால் யூஸ் பண்ணி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணி அதை ஒட்டிட்டு நான் வந்து கொஞ்சம் பெருசாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து ரெட்டையாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி கார்ட்போர்டில் ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதோட ஒரு சைடில் இதை வந்து ஒட்டிடுங்க. ஸோ சார்ஜரில் வந்து அந்த ப்ளக் பாயிண்டில் மாட்டுறதுக்கு இருக்கும்ல, அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஒயிட் கலர் அட்டையிலேருந்து இந்த மாதிரி நீளமாக ஒரு பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம ட்ரெஸ் வாங்கும்போது இருக்க அட்டை அல்லது இன்விடேஷன் கார்டு இல்லை பேப்பரில் கூட நீங்கள் கட் பண்ணி ஒட்டலாம். பேப்பர்னால் நமக்கு கிழிஞ்சிரும் வேகமாகவே. ஸோ அதுக்காக நான் வந்து அட்டையிலேருந்து கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டு இதில் வந்து கீழே கொஞ்சம் பெரிய பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டிடுறேன். இது வந்து நீங்கள் அந்த அட்டை கட் பண்ணும்போதே சேர்த்து கூட கட் பண்ணிடலாம் அல்லது இந்த மாதிரி தனியாகவும் கட் பண்ணி ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், சார்ஜர் பாயிண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து அந்த ஃபோனில் நம்ம எக்ஸ்ட்ரா பேப்பர் விட்டு ஒட்டினோம்ல, அந்த இடத்துல மாட்டிடலாம். ஸோ ஈஸியாக ஃபோனுக்கு இந்த மாதிரி ஒரு சார்ஜர் வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்திருக்கேன். இந்த அட்டையில் வந்து நம்ம ஹெட்செட் மாதிரி கட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். இது வந்து நான் கொஞ்சம் பெருசாக அகலம் அதிகமாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணால் இன்னுமே அழகாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சைடில் கீழே அந்த சார்ஜிங் பாயிண்ட்லாம் மாட்டுறதுக்கு கட் பண்ணோம்ல, அந்த மாதிரி இதில் வந்து கட் பண்ணியிருக்கேன். மேலே வந்து இந்த மாதிரி பாம்பாம் வந்து அப்படியே ரெடிமேடாக இருக்கிறத வந்து ஒட்டிட்டேன். இது கூட நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணலாம். அதுவும் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி கூட உள்ளேருந்து பாம்பாம் ரெடி பண்ணி நீங்கள் வந்து அந்த இடத்துல ஒட்டிக்கலாம். அடுத்து ஒரு ஒயிட் கலர் அட்டையை வந்து இந்த மாதிரி சுற்றிலும் அதில் ஒட்டிட்டேன். அதாவது மைக் மாதிரி ஒரு பட்டன் மாதிரி ஹெட்செட்டில் இருக்கும்ல, ஸோ அதுக்காக ஒட்டியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் அகலம் நான் வந்து அதிகமாக கட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஸ்டெதஸ்கோப் மாதிரியும் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் பண்ணும்போது இன்னுமே ஒல்லியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நமக்கு ஹெட்செட் மாதிரியே இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி ஃபோனில் நம்ம மாட்டிடலாம். சார்ஜர் மாட்டினோம்ல, அந்த மாதிரி மாட்டிட்டு இதை வந்து ஹெட்செட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இன்னொரு மாடல் மொபைல் ஃபோன் வந்து ஆஃபீஸ் செட் பண்ணும்போது அந்த வீடியோவில் செஞ்சு காமிச்சிருந்தேன். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் இன்னொரு மொபைல் ஃபோன் வந்து ரெடி பண்ணலாம். இந்த செட்டில் பார்த்திங்கன்னா லேப்டாப்பு, அப்புறம் ஹெட்ஃபோனு, கண்ணாடி, இந்த மாதிரி நிறையா இது பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாம் கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த வீடியோ செக் பண்ணி இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரெடி பண்ண ஃபோனை யூஸ் பண்ணி பாப்பா வந்து எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு பார்க்கலாம்.
நம்ம ரெடி பண்ண அந்த லேண்ட்லைன் ஃபோனில் பார்த்தீங்கன்னா வயர் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம்ல, அது வந்து நல்லா நீளமாக பண்ணியிருக்கனால நம்ம கீழே வச்சுட்டு காதில் வச்சு பேசுகிறதுக்கு அது ரொம்பவே கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்களும் ஃபோன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹெட்செட் யூஸ் பண்ணி பாப்பா வந்து பாட்டு கேட்டுட்ருக்கா பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு இமெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த ஃபோன் செட் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த ஃபோன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யுக்ஷிக் லைஃப் ஸ்டைல் தமிழ் அப்படிங்கிற என்னோட இன்னொரு சேனலையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கிராஃப்ட் சேனலையும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.